valuable time to be here this afternoon to share some memorable moments together. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மத்தியான வேளையிலும் நீங்க உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல விலை உயர்ந்த மதிப்புமிக்க விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறது. We all know that we are living in the 21st century, which is known as the age of information technology. நாம் எல்லாரும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. We have all kinds of comforts provided to make our life very happy and peaceful. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு தேவையான அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிறது. But what is happening in reality is that all this advancement has led to new problems. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலும் நடைமுறையில் என்று பார்க்கும் போது இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் நம்முடைய உயர்ந்த நிலை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. So what we hear, what is the talk of the town today is everyone is suffering from stress, tension, depression, many mental ailments. ஆகையால எல்லாரும் இப்போ இந்த உலகத்துல பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க, டென்ஷன் இருக்குன்றாங்க, டிப்ரெஷன் இருக்குன்றாங்க. இதுதான் பேசப்பட்டு. So people are searching for some method to overcome this problem apart from having all the comforts. அனைத்து வசதிகளும் இருந்தாலும் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களிலிருந்து நம்ம எப்படி வெளிவருவதுன்றதுக்கான ஒரு தீர்வு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். And because of this environment in our world today, meditation has become a very common search in everyone's life. அதற்காக தான் இன்றைய உலகத்துல தியானம் அல்லது மெடிடேஷன் என்பது ஒரு பொதுவாக எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. Because psychologically it is mentioned that meditation is healing. சைக்காலஜிக்கலி பார்த்தா கூட மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ஹீலிங் பவர், குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Mental, physical, psychological and spiritual healing. எல்லா விதமான ஹீலிங், பிசிக்கல் ஹீலிங்கும் நடக்குது, மென்டல் ஹீலிங்கும் நடக்குது, சைக்காலஜிக்கல் ஹீலிங்கும் நடக்குது, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் இருக்கு. And that is why we find these days people are getting into practice meditation in their life. ஆகையால் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் அந்த மெடிடேஷனுடைய பிராக்டிஸ்ல இருக்கிறாங்க. How many of you practice any kind of meditation? உங்களிலும் கூட எத்தனை பேர் ஏதாவது ஒரு விதமான மெடிடேஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்களா? Very few. Because I think the reason why people find hesitant to take up meditation in life is because they think that it is religion. அதாவது மிக குறைவானவர்கள் தான் கையை உயர்த்தினாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னா, ஏன் தயங்குறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். Let me make it clear. Meditation is not a religion. ஆகையால நான் இது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மெடிடேஷன் என்பது ரிலிஜன் அல்ல, தர்மம் அல்ல. It's a way of living. மெடிடேஷன் என்பது வாழ்க்கை வழிமுறை, வாழும் முறை. சாரி. What is meditation? மெடிடேஷன் என்றால் என்ன?
See, meditation comes from the Latin word mediri, which means healing. அந்த மெடிடேஷன் என்ற வார்த்தையில மெடிரி என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா லாட்டின் வார்த்தை, அதனுடைய அர்த்தமே ஹீலிங். So it actually helps us to go through the healing process அதனால தியானம் பண்ணும் போது without medication. மருந்துகள் எதுவுமே எடுக்காமல் நமக்கு ஹீலிங் குணப்படுத்தக்கூடிய அந்த சக்தி அதுக்கு இருக்கு. But we must understand what is meditation so that it can heal our whole being, well-being. ஆகையில முதல்ல அதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மெடிடேஷன் அப்படின்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்ம அதனுடைய பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். Meditation means right use of the mind. மெடிடேஷன் என்றால் மனதை சரியான முறையில் பயன்படுத்துவது. Meditation means positive thinking. மெடிடேஷன் என்றால் நேர்மறையான சிந்தனை செய்வது. Meditation means mastering your thoughts. மெடிடேஷன் என்றால் உங்களுடைய எண்ணங்களுக்கு எஜமானனாக இருப்பது. Mastering your mind. உங்க மைண்டுக்கு மாஸ்டராக இருப்பது. See, we have lot of energy in our minds. நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் நிறைய எனர்ஜி இருக்கு. So meditation means to channelize the energy of our mind in a positive direction which works like a healing process. அந்த எனர்ஜி நம்ம மனதிற்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை உரிய வழியாக சேனலைஸ் பண்ணும் போது அதை ஹீலிங்குக்காக நாம பயன்படுத்த முடியும். So we don't need to stop thinking. நாம மெடிடேஷன் அப்படின்னா எண்ணங்களே இருக்கக்கூடாது, We எண்ணங்கள் don't need இல்லாத to நிலை அப்படி இல்லை. suppress our minds. எண்ணங்களை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to blank our minds. எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் It's இல்லை. a natural healing process. இயல்பான ஹீலிங் ப்ரோசஸாக இருக்கிறது. Just like breathing is normal, huh? சுவாசிக்கிறது எப்படி இயல்பானதாக இருக்கோ, Thinking is normal. நினைக்கிறது எப்படி So இயல்பானதாக when இருக்கோ, we meditate, we still continue to think. அப்ப நம்ம தியானம் பண்ணும் போது அப்பவும் நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். But only the difference is ஆனா வித்தியாசம் என்னவென்றால், you are able to use your mind in a positive direction. உங்களுடைய மனதை நீங்கள் பாசிட்டிவான வழியில் பயன்படுத்த முடியும். Because when you direct your thoughts in the positive direction, healing begins. உங்களுடைய எண்ணங்களை அல்லது மனதை பாசிட்டிவான டைரக்ஷன்ல கொண்டு போனால் அங்க ஹீலிங் ஆரம்பமாகிறது. Because positivity and peace are two sides of the same coin. பாசிட்டிவிட்டி நேர்மறையான சிந்தனை மற்றும் ஹீலிங் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்றே சொல்லலாம். So when I begin to meditate, to channelize my energy in a positive direction, I energize myself. ஆகையில தியானம் செய்ய நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய அந்த மனதை சேனலைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி I கிரியேட் பண்றேன். empower myself. என்னையே நான் சக்திசாலியாக ஆக்குகிறேன். So then I am able to feel myself, unaffected by what is happening around me. அப்பொழுது என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலோ அதனுடைய தாக்கம் எனக்கு ஏற்படாது. But one basic lesson we have to master in order to bring this healing peace into our life easily. ஆனால் ஒரு விஷயத்தை நாம கண்டிப்பாக இந்த ஹீலிங் விஷயத்தை ஈஸியா கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயத்துல மாஸ்டராக இருக்கணும். Just simple question. Ask yourself. ஒரு எளிதான கேள்வி உங்களையே Who கேட்டு, am I? நான் யார் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியுமா நீ யார் நான் யார்? If you ask anybody today,
what answer they give? யாரையாவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? I am a manager, I am a mother, huh? நான் I am a manager. minister. நான் மினிஸ்டர், நான் தாய். Is that you? அது நீங்களா? No, that is your identification. அது உங்களுடைய ஐடென்டிபிகேஷன், உங்களை காட்டுகிறது. You are totally separate from that identity. ஆனால் அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் தனிப்பட்டவர்கள். Just like in supermarket, they have many items. They put label on each item, isn't it? சூப்பர் மார்க்கெட்ல எத்தனையோ பொருட்கள் இருக்கு, ஒவ்வொரு பொருளின் மீது ஒரு லேபிள் ஒட்டுவாங்க தானே. So this is label for me. நான் தாய், நான் I am மினிஸ்டர் a என்பது mother, I ஒரு am a லேபிள். doctor, I am a lawyer. This is label. நான் டாக்டர், நான் லாயர் என்று லாயர் அப்படின்றது ஒரு லேபிள் ஒட்டின மாதிரி. And when you die, what happens to the label? நம்ம இறக்கும் போது அந்த லேபிளுக்கு என்ன ஆகுது? It goes. போயிடுது. What is left? வேற என்ன மிஞ்சி இருக்கிறது? Only the light. அந்த லைட் மட்டும்தான் இருக்கிறது. So this is very, very important to begin the healing process. ஹீலிங் ஆரம்பிக்கிறதுக்கு இது மிக மிக முக்கியமானதாக Know இருக்கு. myself. எனக்குள்ள எந்த விதமான தீய விஷயங்கள் am I? இருக்கக்கூடாது. நான் யார்? I am not this body. இந்த உடலே நான் இல்லை. We are made up of two energies. இரண்டு எனர்ஜிகளால நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Body, physical energy. அந்த பிசிக்கல் எனர்ஜி வந்து Soul, சரீரம், spiritual energy. சோல் என்பது ஆன்மீக எனர்ஜி. But body can only operate in the presence of the soul. ஆனா இந்த சரீரம் எப்போ இயங்கும்? ஆத்மா இருக்கும் போதுதான். So I need to identify myself as a living energy, a soul. ஆகையால நான் வாழும் சக்தி என்பதை நான் உணர வேண்டும். And the soul, just like body has different organs like a heart and stomach and lungs, and soul also got three components. எப்படி உடலுக்கு வந்து பல்வேறு உறுப்புகள் இருக்கு, இதயம் இருக்கு, அல்லது கல்லீரல் இருக்கு, அல்லது நுரையீரல் இருக்கு, அது போல ஆத்மாவுக்கும் நிறைய So உறுப்புகள் if இருக்கு. you want to heal yourself, you must know the anatomy of the soul. அதனால நீங்க உங்களை ஹீல் பண்ணணும்னா முதல்ல ஆத்மாவுடைய அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும். So the soul is made up of three components: ஆத்மா மூன்று விஷயங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. mind, intellect, and sanskara. மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம். What is mind? மனம் என்றால் என்ன? Power of thinking. எண்ணும் சக்தி. Do you think? நீங்க நினைக்கிறீங்களா? All the time we think. எல்லா நேரமும் நம்ம We நினைச்சிட்டு தான் think இருக்கிறோம். too much. அதிகமாவே நினைக்கிறோம். And we think too much about others. அதுவும் மற்றவர்களை பற்றி ரொம்பவே நினைக்கிறோம். Right? சரிதானே? So mind think. மனம் நினைக்கிறது. After thinking, what do? You judge. நினைச்ச பின்னாடி என்ன Is this செய்வீங்க? thought correct or not? இது சரியா தவறா என்று தீர்மானிக்கிறீங்க. That is called intellect. அதுதான் புத்தி. Right? And then you perform an action. அதுக்கப்புறம் செயல்கள் செய்வீங்க. And that is called sanskara. அதுதான் சம்ஸ்காரம். So if I want to feel peace within myself, நான் எனக்குள் அந்த அமைதியை உணர வேண்டும் என்றால், today peace has broken into pieces. இன்று அமைதி என்பது பீஸ் பீஸ் ஆகியிருக்கிறது. பீஸ் வந்து பீஸ் So பீஸ் if ஆகி, I want to bring the broken piece together and have peace of mind, what I have to do? அந்த உடைந்து போன துண்டுகளை ஒன்று சேர்ந்து எனக்குள்ள அமைதியை கொண்டு வரணும்னா நான் என்ன செய்யணும்? I have to understand how these three faculty work. இந்த மூன்று ஃபேக்கல்டிஸ் வந்து எப்படி இயங்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். And make sure they work in harmony. அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒருங்கிணைந்து நடக்கணும். What is peace? What is peace? What is a definition? அமைதி அமைதின்னு சொல்றோமே, அமைதிக்கான விளக்கம் என்ன?
Can anyone say what is peace mean? சொல்லுங்க, அமைதின்னா என்ன நினைக்கிறீங்க? See, if you ask a baby today, what is peace for you? You say, when mommy, daddy don't fight at home, that ஒரு is சின்ன peace. குழந்தை அமைதின்னா என்னன்னா, எங்க அம்மா அப்பா சண்டை போடலைன்னா அதுதான் அமைதின்னு சொல்லும். If you ask a politician, ஒரு பொலிட்டீஷியனை நீங்க அமைதி no இல்லைன்னா, war means peace. யுத்தங்கள் இல்லை என்றால், But if you ask a psychologist, ஒரு சைக்காலஜிஸ்ட் அமைதி என்ன என்று கேட்டால் it's a state of mind. அது ஒரு மனநிலை என்றுதான் சொல்லுவாங்க. But if you ask a person who practice spirituality, ஆன்மீகத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரை it's a கேட்டால் way of living. என்ன சொல்லுவாங்க? அது வாழும் அதாவது வே ஆஃப் லிவிங், வாழும் வழி அப்படின்னு சொல்லுவாங்க, முறை. So let you realize that you are peace. ஆகையில முதல்ல இத உணருங்க, நீங்கள் You தான் are அமைதி, a being of peace. நீங்க தான் அமைதியின் சொரூபம். Peace is your religion. அமைதிதான் உங்களுடைய தர்மம், Peace is your nature. அமைதிதான் உங்களுடைய இயல்பு, Peace is your quality. அதுதான் உங்களுடைய பண்பு. Yeah? Peace is me. நான் தான் அமைதி. Because I begin to think I am a human body, I lost peace. நான் இந்த உடல் அப்படி நினைக்கிறதுனால அந்த அமைதியை நான் இழந்துட்டேன். I am a Christian, I am a Hindu, I am an Indian, I am a Buddhist. All this body consciousness made me lose peace. நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் புத்திஸ்ட் அல்லது இன்னும் ஏதேதோ விஷயங்கள் தேக உணர்வு Nobody is வந்ததுனால, born a Hindu. Nobody is born a Christian. It's after taking birth only we know. யாரும் பிறக்கும் போதே கிறிஸ்டியனா பிறக்கல, பிறந்த பின்னாடி அவங்க செலக்ட் பண்றாங்க. To heal myself, I have to transcend beyond all this paraphernalia of body consciousness. ஆகையில நான் என்னை ஹீல் பண்ணணும்னா இந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, தேக உணர்வின் விஷயங்கள், பல விஷயங்களை கடந்து சென்றால்தான் அமைதியை உணர முடியும். I am not a man, I am not a woman, I am not a Christian, I am not a Hindu, I am not Indian, I am not white, not black, I am light. நான் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, கிறிஸ்டியனும் இல்லை அல்லது ஹிந்துவும் இல்லை, நான் ஒரு லைட் தான். And I am peace. அந்த நான் ஒரு லைட், நான் அமைதி. Until you have this realization, you cannot bring back peace into your life. இதை உணராத வரை உங்களுக்குள்ள அமைதியை That's நீங்கள் why in கொண்டு வர Raja முடியாது. Yoga, we believe peace is one thought away. ஆகையில ராஜயோகத்துல நாங்க என்ன நம்புறோம்னா, அதாவது அமைதி எங்கேயோ இல்ல, ஒரு எண்ணம் தூரத்துலதான் இருக்கு. You don't need to go to church, you don't need to go to forest, you don't need to go to a cave to search for peace. நீங்க அமைதியை தேடி எங்கேயோ காட்டுக்கோ இல்ல எங்கேயோ குகைக்குள்ளேயோ போக தேவையில்லை, சர்ச்சுக்கோ போக You தேவையில்லை. turn your mind inside, look into yourself. உங்களுடைய மனதை உங்க பக்கம், உள் பக்கம் திருப்பங்க. So you find peace. அப்போ அங்க அமைதி இருக்கும். Why you are searching for something which is inside you? தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில தேடிட்டு இருக்கீங்க? So spend some time with yourself. ஆகல உங்களோட கொஞ்ச நேரத்தை In spend that பண்ணுங்க. realization, self-realization, I am a being of peace. Repeat it several times. ஒரு நாள்ல பல முறை நான் ஒரு அமைதியானவன், அமைதி சொரூபினன் அப்படின்னு ரிப்பீட் பண்ணுங்க. பல முறை தன்னோட பேசிக்கோங்க. What it means is, when I am at peace, my mind, my intellect, my sanskaras, they are all in harmony with each other. நான் அமைதியாக இருக்கும் போது என்னுடைய மனம், புத்தி, சுபாவம் ஒரு இணக்கத்துல வேலை செய்யும். I am in balance. அப்பொழுது ஒரு சமநிலை இருக்கும். I am at peace with myself, with others, with nature and with God. நான் என்னோடு அமைதியாக இருப்பேன், பிறரோடு அமைதியாக இருப்பேன், இயற்கையோடு அமைதியாக இருப்பேன், இறைவனோடு அமைதியாக இருப்பேன். It's not
peace does not mean absence of sounds. அமைதி அப்படின்னா சப்தங்கள் இல்லாத ஒரு நிலை என்பதல்ல. You can be at peace and interact with people. மனிதர்களோடு பேசும் போது கூட, சத்தத்துல வரும்போது கூட அமைதியாக இருக்க முடியும். But peace heals only அந்த when you have love in the heart. அந்த அமைதி எப்போ அந்த ஹீலிங் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்துல, இதயத்துல அன்பு இருக்கணும். Ah, love is in the heart. Peace is in the mind. அன்பு என்றது இதயத்திற்குள்ள இருக்கு, அமைதி மனதில் இருக்கு. Today, how is your heart? இப்பொழுது உங்களுடைய இதயம் எப்படி இருக்கிறது? Everybody's heart is broken. எல்லாருடைய இதயங்களும் உடைஞ்சு போயிருக்கு. There is so much fear. எவ்வளவு பயம். So how can you have peace? எப்படி அமைதி இருக்கும்? Fear and peace cannot go together. அமைதியும் பயமும் ஒண்ணு போல இருக்க Love முடியாது. and peace, love and fear cannot go together. அன்பும் பயமும் ஒரே இடத்துல ஒன்று போல இருக்க முடியாது. So first, love heals. அதனால முதல்ல அமைதியை விட லவ் தான், அன்பு தான் ஹீல் பண்ணுது. So bring the broken pieces of heart together. ஆகையால உடைந்து போன இதயத்தை முதல்ல ஒன்று சேர்க்கணும். Begin to love yourself. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. Begin to love your neighbor. உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களை Begin நேசிக்க to ஆரம்பிங்க. love God. இறைவனை நேசிக்க ஆரம்பிங்க. Begin to love nature. இயற்கையை நேசியுங்கள். Replace love with hate. அந்த வெறுப்பு அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. Today அன்பு. what is happening? இப்பெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? Instead of love, there is hate. அன்பு இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பு தான் இருக்கு. So we can't heal. ஹீல் பண்ண முடியாது. So the healing likes like a lubricant, love works like a lubricant ஆகையால to அந்த heal. அந்த ஹீலிங் அப்படின்னா அதுக்கு அன்பு வேணும், அமைதி வேணும். அது லூப்ரிகேட் மாதிரி எண்ணெய் And what தடவுனா is ஈஸியா. love means? What is love? அன்பு என்றால் என்ன? Accept everyone. அனைவரையும் ஏற்றுக்கொள்வது, Forgive everyone. அனைவரையும் மன்னிப்பது, Understand. புரிந்து கொள்ளுங்கள். Care and share. புரிந்து கொள்வது, கேர் பண்றது, ஷேர் பண்றது. So these are the principles connected with healing. அதனால ஹீலிங் அப்படியே நடக்காது, இதோடு ஒட்டின மாதிரி இது If கனெக்டட். I am not practicing these values in my life, I cannot heal myself. இந்த பண்புகளை நான் நடைமுறையில பிராக்டிஸ் செய்யல அப்படின்னா என்னால என்னையே ஹீல் I பண்ண am முடியும். always hurt. எப்பவுமே எனக்கு வலிதான், அது துன்பம் And தான். those who are hurt, they hurt others. யாருக்கு அந்த ஹர்ட் இருக்கோ அல்லது அந்த துன்புறுத்தல் இருக்கோ அவங்க மற்றவங்களையும் So துன்புறுத்துவாங்க. where should we begin healing? அப்ப எங்கிருந்து ஹீலிங் In the ஆரம்பிக்கணும்? heart or in the mind? இதயத்திலயா மனதிலா? Tell me. சொல்லுங்க. Heart. When your heart is healed, your mind becomes calm. உங்களுடைய இதயத்துல அந்த அன்பு இருக்கு, ஹீலிங் இருக்குன்னா மனம் தானாகவே காம் ஆயிடும். And your intellect becomes clear. உங்களுடைய புத்தி தெளிவாக இருக்கும். And life becomes serene. அப்போ அந்த வாழ்க்கை மிகவும் தூய்மையானதாக இருக்கும். But I have to make some effort ஆனா அதற்கு நான் சில முயற்சிகள் செய்யணும். to realize who I am really. முதல்ல உண்மையில நான் யார் என்பதை உணரணும். What you do from today, இன்றிலிருந்து என்ன செய்ய போறீங்க? every time you use the word I, what would you say? ஒவ்வொரு முறையும் நான் என்ற வார்த்தையை I, the பயன்படுத்தும் போது soul. நான் ஆத்மா. Add the word I, the soul. அத நான் என்றது அந்த வார்த்தையோடு நான் ஆத்மா I என்ற am வார்த்தையை point of light. யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறேன். I'm not a man, I'm not a woman, I'm not a human, I am light. நான் ஒரு லைட் தான். அது அடிக்கடி நினைங்க. நான் ஆணோ பெண்ணோ இந்த சரீரமோ மனிதனோ What இல்லை. is light? Mind, intellect and sanskara. அந்த லைட் அப்படின்னா என்ன? மனம், புத்தி, சுபாவம். So automatically they come together. அப்பொழுது அந்த மூன்று ஒரு இணக்கத்துக்கு வரும். So healing begins next step with your
quality of thoughts, positive thoughts. ஆகையால அடுத்த ஸ்டெப் என்னன்னா அந்த ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய எண்ணங்களின் தரத்தின் மீது தான் இருக்கு. So when you are thinking of yourself as a soul, your thoughts will be positive and it will follow with peace. எப்போ நீங்க உங்களை அந்த லைட் அல்லது ஆத்மான்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய அந்த சிந்திக்கும் சக்தியும் தரமானதா இருக்கு, எண்ணங்களும் தரமானதாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ண ஹீலிங் ஃபாலோ. And the second secret of healing is to remember where you have come from. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹீலிங்குக்கு நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம் Do you know? தெரியுமா? You know your home address today, where you have come from. உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் எங்கிருந்து But வந்திருக்கீங்க. soul, where it come from? ஆத்மா எங்கிருந்து வந்திருக்கு? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஆத்மா, where it come from? Soul world. ஆத்மா உலகத்திலிருந்து வந்திருக்கிறது. It is beyond the sun, the moon and the stars. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை கடந்து இருக்கு. Brahmand. அதுக்குதான் பிரம்மாண்டம் அப்படின்னு Brahmalokam. பிரம்மலோகம். So I come from there, put on this dress to play my part. அங்கிருந்து நான் வரேன், இந்த சரீரம் என்ற ஆடையை அணிந்து இங்கே I don't belong here. மற்றபடி நான் இந்த உலகத்தை I சார்ந்தவன் am only அல்ல, actor. நான் ஒரு நடிகன் தான். So remind yourself, I am the resident of the home of silence. ஆகையால நான் அந்த சைலன்ஸ் வீட்டில் Because வசிக்கக்கூடியவன். silence heals. ஏனென்றால் சைலன்ஸ் தான் ஹீல் பண்ணும். So when you experience yourself in your home of silence, that silence will bring such healing feeling. எப்போ நீங்க உங்களை அந்த சைலன்ஸ் உங்களுடைய வீட்டில் கொஞ்ச நேரம் இருப்பீங்களோ அப்போ நீங்க அந்த அமைதியையும் ஹீலிங்கையும் உணர்வீங்க. And third secret, மூன்றாவது சீக்ரெட், whose child are you? நான் யாருடைய குழந்தை? Whose child am I? யாருடைய குழந்தை நான்? How many fathers do you have? எத்தனை தந்தைகள்? We got 2 fathers, 2 தந்தைகள். body father, soul father. சரீரத்திற்கு ஒரு தந்தை, ஆத்மாவிற்கு ஒரு So தந்தை. the soul father, where does he reside? அப்ப ஆத்மாவின் தந்தை எங்கே இருக்கிறார்? Brahmanda. பிரம்மாண்டத்துல இருக்கிறார். And he is ocean of peace. அவர் அமைதியின் கடல், Source of peace. அமைதியின் சோர்ஸ். So I see myself in my home and connect with the source. நான் என்னுடைய வீட்டில் பார்த்து அந்த சோர்ஸோடு கனெக்ட் ஆகும். And I will be totally healed. I return to my original nature of peace and silence. அப்ப எப்போ நான் என்னுடைய ஒரிஜினல் நேச்சர்ல இருப்பேனோ அப்போ எனக்கு ஹீலிங் நடக்குது. Healing means return to my authentic nature. ஆகையில ஹீலிங் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய உண்மையான நேச்சருக்கு திரும்பி வருவது. You don't do any magic. வேற எந்த மேஜிக்கும் செய்ய வேண்டிய You அவசியம் are இல்ல. returning to what you are. திரும்பணும், உங்க பக்கம் நீங்க திரும்பணும். And it becomes very easy with these 3 steps. அதனால இந்த 3 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியா Who இருக்கும். am I? நான் யார்? Whose child am I? நான் யாருடைய குழந்தை? And where I have come from? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? And mind and peace are connected. அதே நேரத்துல என்னுடைய மனதிற்கும் So அமைதிக்கும் ஒரு when I கனெக்ஷன் am இருக்கு. soul conscious, my mind is positive. ஆத்மா என்று உணரும் போது என்னுடைய மனம் And பாசிட்டிவாக இருக்கும். positivity and peace go together. பாசிட்டிவிட்டி பீஸ் ரெண்டுமே ஒண்ணு போல வேலை செய்யும். So peace means balance. பீஸ் என்றால் சமநிலை, Peace means harmony. பீஸ் என்றால் நல்லிணக்கம், Peace means unity. பீஸ் என்றால் ஒற்றுமை. So we are able to bring oneness in the world when each one of us begin to feel peace in this இப்படி way. ஒவ்வொருத்தரும் நம்ம உணரும் போது இந்த உலகத்துல
ஒரு ஒற்றுமை, எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. But for that, I give you 3 prescription today for you to practice. அத Okay. பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் 3 பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கிறேன். This prescription you must follow 3 months for your healing. ஒரு 3 மாசத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹீலிங் Regularly. ரெகுலர்லி தினந்தோறும் பண்ணா. How many of you will promise to do? Then I will tell you. யார் யார் செய்றீங்க சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். Okay. So you are witness for yourself. I won't come and see you. நான் அப்புறமா வந்து நீங்க செய்றீங்களா இல்லையான்னு பார்க்க போறது இல்ல, உங்களுக்கு நீங்களே சாட்சி. Okay. So the first prescription, as soon as you wake up in the morning, wake up with one positive affirmative thought. காலையில எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்ப எழுந்திருக்கும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவான, உங்களை பத்தி உயர்வாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்துடன் எழுந்திருக்கணும். And spend the first 10 minutes concentrating on that. அந்த முதல் 10 நிமிடங்கள் அதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும், ஒருமுகப்படணும். That is healing first step. அதுதான் ஹீலிங். அப்ப Okay. ஃபுல் டே உங்க மனநிலை நல்லா இருக்கும். And second step, ரெண்டாவது ஸ்டெப், during the day, 1 minute every hour. பகல் ஃபுல்லாக ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 1 நிமிடம் Practice this. பிராக்டிஸ் பண்ணணும். I am a peaceful soul. நான் ஒரு I am அமைதியான a child of the ocean of peace. நான் வந்து அமைதி I am the கடலின் குழந்தை. resident of the land of peace. நான் அந்த அமைதி உலகத்தில் வசிக்கக்கூடியவன். Every hour, 1 minute. You adjust your watch. Nowadays, the clock can ring, right? 1 minute, 1 minute. அதனால உங்க வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் அதுக்கெல்லாம் வசதிகள் இருக்குது. அந்த 1 ஹவருக்கு ஒரு முறை அது ரிங் ஆகணும், உங்களை ஞாபகப்படுத்தணும், நீங்க அந்த நிலையில இருக்கணும். Okay. The third prescription, மூன்றாவது பிரிஸ்கிரிப்ஷன், before go to sleep. தூங்குவதற்கு முன்பு செய்ய வேண்டியது. So, sit with God, இறைவனுடன் அமருங்கள். empty everything that has happened today, அந்த தினம் என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. ask for forgiveness, மன்னிப்பு கேளுங்கள். and forget everything. அனைத்தையும் மறந்து விடுங்கள். And good night to God. குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கணும். Easy. Will you do that? செய்வீங்களா? So you tell me through Sister Uma after 3 months 3 மாதத்துக்கு அப்புறம் how you are நீங்க using எப்படி the இருக்கீங்க? method for healing yourself. அந்த மெத்தட் யூஸ் பண்றீங்களா? No, it is என்ன? guarantee, no doubt. Because we do it, we have done it. இதுல சந்தேகம் இல்ல, நாங்க செய்துட்டு இருக்கிறோம், அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறோம். There has to be some practice. ஏதோ ஒரு பிராக்டிஸ் செய்யணும் தானே. It's not a miracle. அப்படியே ஒரு அதிசயம் நடக்கும். I cannot put my hand on your head and say, oh, you are healed. உங்க No. தலை மீது கைய வைத்து சரி எல்லாம் நம்ம ஹீல் பண்ணிடலாம்னு சொல்லலாமா? You have to also do something. நீங்க ஏதாவது செய்யணும் உங்களுக்கு. So take back this as a homework, as a gift, as a blessing, and practice the இது prescription for homework-ஆக 3 months. இது ஹோம்வொர்க்காக எடுத்துக்கோங்க, ஒரு பரிசாக எடுத்துக்கோங்க. And every time you use the word I, from today, add one little word, I the soul. ஆசீர்வாதமாக கூட எடுத்துக்கோங்க. எப்பொழுதெல்லாம் நான் என்று சொல்வீங்களோ அப்ப நான் ஆத்மா என்ற சின்ன ஒரு வார்த்தையை சேர்த்துருங்க. That will make a lot of difference, because the moment you think you are a soul, peace will follow. அதனால ஒரு சின்ன எண்ணம் தான், ஆனா பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்படும். நீங்க அந்த ஆத்மா The நினைக்கும் போது soul and அமைதி peace பரவும். cannot be separated. அமைதியும் அந்த ஆத்மாவும் அது தனித்தனியாக இருக்க முடியாது, So பிரிக்க in முடியாது. that way, we are able to lead a very calm, cool, peaceful life. அப்போ நாம வந்து ரொம்ப அமைதியான, ரொம்ப காமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். So I wish you all such peaceful days in the future, and you spread that peace into the world. அதனால உங்கள் அனைவருக்கும் விஷ் பண்றேன். இது போன்ற ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை அமைதியாக இருக்கணும். இதன் மூலமா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும். Om Shanti. ஓம் சாந்தி.
Any questions you can ask. ஏதாவது கேள்விகள் இருந்தால் That's கேட்கலாம். why we give 5-10 minutes. அதனால ஒரு 5-10 நிமிஷம் நாங்க கேள்விகளுக்காக கொடுப்போம். அதாவது ஃபாரின்ல எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. Any difficulty, any clarification, ஏன்னா பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கோ, தெளிவு வேணும் கேட்பாங்க. practicing, பிராக்டிஸ் பண்றதுல ஏதாவது very simple practice. அங்க கேள்வி கேட்கலன்னா ஒன்னும் புரியலன்னு அர்த்தம். இங்க வந்து கேள்வி கேட்டால் ஏதோ புரியல போல கேள்வி கேட்கறாங்கன்னு. மெடிடேஷன் செய்யும் போது மனதை ஒருவேளைப்படுத்துங்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்கன்னா, நீங்க இதோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட, இது வந்து மற்ற மொழிகள் இருக்கும் போது, சத்தங்கள் இருக்கும் போது கூட நீங்க வந்து மெடிடேஷன் செய்ய முடியும், நீங்க மைண்ட்ல பீஸை வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து நான் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஒரு ஆத்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. மனதை உணர்வை பற்றி செய்யக்கூடியது வந்து ஒரு மெடிடேஷனா, அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் இதை ஒரு விஷயமா இந்த நான் சொல்லும் போது நான் ஒரு ப்ரோ, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிங்கன்னா போதும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். You got it. Yeah, it is okay. Even if you can do that much, every time you use the word nan, together you say, I, the soul. So you have already started meditation. It will take you a long way. அமர்ந்து செய்யறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படியும் செய்யலான்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். Yeah. But of course, if you want to go deeper, so then you need to create positive thoughts about the soul. இன்னும் ரொம்ப டீப்பா போகணும்னா அப்ப உட்கார்ந்து ஒருமுகப்படுத்தி நினைக்க வேண்டியதா இருக்கும். How the soul looks like, where the soul come from, all this. டீப்பா போகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. Okay. Anybody else? One more question இன்னொன்னு from this கேட்கலாம். side. தாய்மார்கள் பக்கத்துல இருந்து வரலாம். Sisters, any question? No question. It's okay. Yes. Yes. This is by practice, brother. You have to practice. No, you see, in the beginning, it will go. In the beginning, when you start, mind will go here and there. It will, because you have allowed the mind to run like a monkey for so many years. And one day the monkey cannot be controlled, right? But you have patience. Have little patience and faith in yourself, right? You keep doing it over a period of time, you will be able to control your mind slowly, because you become soul conscious. No. And if you see, what you need is, you are not taking support of two things. If you want to make your practice strong, you have to expose to a particular atmosphere, spiritual atmosphere. That means you must come to the Raja Yoga Center where they practice meditation, so that influences you, the vibration. That is one thing. The second thing is that it is very important to meditate with the like-minded people who are also having the same thoughts. So when you meditate together, the thought power lifts me up. So try this now 3 months. And then you see what you cannot do in 10 years, you can do in 3 months.
Okay? So, sister will conduct meditation now, what we are talking theory into practice. How you should think. See, this thing you remove from your mind. To keep my mind blank is meditation, is not meditation. To think positive is meditation. So, what you should think, that is what we teach here. So, we will experiment now and see for these 3 minutes, you can close all the doors. Let the mind only follow the thoughts the sister is speaking to you. If any unwanted thought come, just ignore it or put them on hold and just continue. Then you will see wonder. இப்போ ஒரு 3 நிமிடங்கள் தியானம் பண்ணலாம். சகோதரி எப்படி தியானம் பண்ணணும்ன்றது செய்து காட்டுவாங்க. இது எதுவுமே பண்ணாதீங்க. அந்த எண்ணங்கள், அந்த அவங்க எப்படி கொண்டு போறாங்களோ அந்த டைரக்ஷன்ல நீங்க போங்க. வேற ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் இருந்ததுன்னா, வேற விஷயங்கள் வந்ததுன்னா இக்னோர் பண்ணுங்க, அதை கேர் பண்ணாதீங்க. அப்படி இல்லையா ஹோல்டுல போடுங்க, அப்புறமா நீங்க பேசலாம். இந்த 3 விஷயங்களை பற்றி தான் இப்ப கேட்ட அவங்க சொன்ன 3 விஷயங்கள் பற்றி தான் இப்ப நம்ம செய்ய போறோம். லைட்டா உட்காருங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவ்வளவுதான். நேசிங்க, உங்களை நேசிங்க. நான் எனக்காக ஹீலிங்காக நான் உட்கார்றேன் அப்படின்னு நினைங்க. கொஞ்சம் அப்படியே நான் சொல்றத கேளுங்க. ஓகே? ஓம் சாந்தி. என்னுடைய கவனத்தை உலகத்திலிருந்து விடுபடுத்தி, ஷரீரத்திலிருந்து விடுபடுத்தி உள்பக்கம் திருப்புகிறேன். என்னுடைய மனதில் எனக்காக ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறேன். முதலில் என்னுடைய மனதை கவனிக்கிறேன். என்னுடைய மனதில் எண்ணங்கள் மேகங்கள் போல் வந்து சென்று கொண்டிருக்கிறது. அதை கவனிக்க கவனிக்க என்னுடைய எண்ணங்களின் வேகம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால் அமைதி உணர முடிகிறது. இப்பொழுது என்னுடைய ஃபோக்கஸ் அமைதியில் இருக்கிறது. என்னை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா, ஒரு அழகான நிலையான அதிசயமான ஆத்மா. 2 புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய உண்மையான ரூபம். உங்களுடைய நிஜ ஸ்வரூபத்தை பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களை புருவ மத்தியக்கு கொண்டு வாருங்கள். நான்
ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, ஒரு லைட். இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு, இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு, சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலங்களையெல்லாம் கடந்து சுதந்திரமாக என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி பறந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆத்ம உலகத்தை சென்றடைந்து விட்டேன். என்னுடைய வீட்டில் எங்கு பார்த்தாலும் அமைதியே அமைதி, பிரகாசமே பிரகாசம். இங்குதான் என்னுடைய அன்பான தந்தை பரமாத்மா, பரம்பொருள் இருக்கிறார். அவரை என்னுடைய மனக்கண் மூலமாக பார்க்கிறேன். அவரும் என்னை போலவே ஜோதி சுரூபமாக இருக்கிறார். ஜோதியின் கடலாக இருக்கிறார். மெதுவாக நான் இறைவனின் அருகில் செல்கின்றேன். இறைவனுடைய ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, இந்த ஒளியில் எவ்வளவு சக்தி இருக்கிறது! இந்த சக்தியினால் என்னுடைய மன சுமைகள் சிறிது சிறிதாக குறைந்து மனம் லேசாகி வருவதை உணர்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் அமைதி கடலிடம் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறது. எண்ண ஓட்டத்தின் வேகம் குறைந்து மெதுவாக வருகிறது. சலனமற்ற நிலையில் இருக்கின்றேன். இறைவன் அமைதியின் கடலாக இருக்கிறார். நான் அவருடைய குழந்தை, அமைதி சுரூபினன். இப்பொழுது நான் இறைவனிடமிருந்து அடைந்த இந்த அமைதி சக்தியை முழு உலகத்திற்கும் அளித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் அமைதியாக வாழட்டும். பஞ்சபூதங்களும் அமைதி அடையட்டும். இப்பொழுது நான் மீண்டும் இங்கு வருகின்றேன். இதே அமைதியான மனநிலையில் உள்ளன்போடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து என்னை நான் ஹீல் செய்து கொள்வேன். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவேன். நான் ஒரு லைட். நான் பீஸ். நான் அன்பு.
நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு அன்பான ஆத்மா. நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. ஓம் சாந்தி. இது போல சொன்னது எல்லாமே செய்யணும்னு இல்லை, எது பிடிச்சிருக்கோ அதில் அதை எடுத்து அந்த கான்செப்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். எதுவும் செய்யாமல் அப்படியே ஓவர் நைட்டில் எல்லாம் வந்துடாது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சொன்னாங்க இல்லையா, மனம் ஒரு குரங்கு, அவ்வளோ ஈஸியாக கேட்காது. ஆனால் மனம் ஒரு கோவிலும் கூட. ஆகையால் ப்ராக்டிஸ் பண்ணால் குரங்கையும் என்ன பண்ணுறார் மனிதன் ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா, அது போல் நம்ம மனதையும் ட்ரெயின் பண்ணலாம். அதனால ஹீலிங்குக்கு தேவை முக்கியமானது தி பவர் ஆஃப் ப்ராக்டிஸ். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓம் சாந்தி. Best time for meditation practice is before sunset, because the pollution in the atmosphere is less. And the evening after sunset, Sandhya Kalam, Amrita Vela, Brahma Muhurat, Sandhya Kalam. அதாவது தியானம் செய்யறதுக்கு 2 நேரம் உகந்தது. ஒன்று 10 minutes சூரியோதயத்திற்கு முன்பு 10 நிமிஷம் போதும். சூரியோதயத்திற்கு முன்பு அமிர்த வேலை சொல்வோம், பிரம்ம முகூர்த்தம் சொல்வோம், அந்த நேரத்துல செய்யலாம். அதே நேரத்துல மாலை நேரத்துல அந்த சூரிய அஸ்தமானத்திற்கு பிறகும் செய்யலாம். 10 நிமிஷம் செய்யலாம். So you will be blessed. அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. Thank you.